நாங்க குறைஞ்செல்லாம் போல ஏன் அப்படின்னா நான் பாக்கியவான். என்ன சொல்றாரு யோபு? ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை எண்ணாத, மூஞ்சிய மாத்தாத, இருதயத்தை கடினப்படுத்தாத, முறுமுறுக்காத, வீட்டுக்கு போய் சபைக்கு போக வேணாம், ஜெபம் பண்ண வேணாம், வேதத்தை வாசிக்க வேணாம். அவரு நான் இப்படி பேசுறாரு, இவரு நான் அப்படி பேசுறாரு, இவரு எப்படி சொல்லலாம், அவர் எப்படி சொல்லலாம், எவ்வளவுதான் நாங்க பண்றது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கட்டு, இதெல்லாம் பாண்ட். உன்னுடைய சுயம், உன்னுடைய மாமிசம், உன்னுடைய சுபாவம், உன்னுடைய கோபம், உன்னுடைய விருப்பம், இட்ஸ் a creating bond. அதை உடைக்கிறது தான் ஆவியானுடைய வேலை. அதை உடைக்கிறது தான் அபிஷேகத்தின் வேலை. அதை உடைக்கிறது தான் வார்த்தையினுடைய வேலை. அதை உடைக்கிறது தான் ஆராதனின் வேலை. அதை உடைக்கிறதுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னதமான ஊழியக்காரனுடைய வேலை. இப்போ அதிலிருந்து if I come out I get delivered. நான் விடுதலை பெற்றேன். But what is the next process நடக்கும். நான் விடுதலை ஆகணும். கடமைக்காக சபைக்கு வருவது கட்டு, முறுமுறுப்போட சபைக்கு வருவது கட்டு, விருப்பம் இல்லாமல் சபைக்கு வருவது கட்டு, இருமனதோடு சபைக்கு வருவது கட்டு, வேண்டாம் விருப்பத்தோடு சபைக்கு வருவது கட்டு. அந்த கட்டை தான் ஆண்டவர் உடைக்க விருப்பப்படுறார். யோபு கிட்ட எல்லாமே இருந்ததுனால அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், குடும்பத்தோட பலிகளை செலுத்துறான், குடும்பமா ஜெபம் செய்கிறான் சாத்தான் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ, நெவர். ஐ நோ, எனக்கு யோபு தெரியும். எந்த காரணத்தை கொண்டு யோபு என்னை விட்டே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இங்க கூடி வந்திருக்கிற எல்லாரையும் நினைச்சிருக்கிறார். அதனால தேவன் ஒருவேளை கடிந்து கொள்றாருன்னா அற்பமா என்னாத, எச்சரிக்கிறாருன்னா அற்பமா என்னாத, உன்னை கடிந்து கொள்றாருன்னா அற்பமா என்னாத. You are blessed one. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்க.